தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மேற்கு வங்கத்தில் இருந்து ஒரு தோழர் என்னிடம் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இது பார்ப்பதற்கு இது தேவையா என்று இருந்தாலும் கூட நிச்சயமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது. ஏனென்றால் ஒருவர் அறிந்தால்தான் அவர்கள் மற்றவருக்கு வழிகாட்ட முடியும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே. அவர் என்ன கேட்டிருந்தார் என்றால், நான் என்னுடைய அலுவலக பணி முடிந்த பின்னாலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பாடத்திலே சேர்ந்து பயிற்சி பெறுவதற்காக விரும்புகின்றேன். என்னுடைய அகாடமிக் இன்ட்ரெஸ்டே நான் அந்த பயிற்சியை சேர்வதற்கு முன் அனுமதி என்பதை பெற வேண்டுமா? உனக்கு முன் அனுமதி வழங்கிட முடியாது என்று நிர்வாகம் மறுக்க முடியுமா? அப்படி நிர்வாகம் மறுத்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை கேட்டிருந்தார். இது குறித்து CCS கான்ட்ராக்ட் ரூலிலே விதி 15 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த விதிகளின்படி ஒரு அரசு ஊழியர் அவருடைய அலுவலக நேரத்திற்கு பின்னால் தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனிலே, அதாவது கல்வி நிறுவனங்களிலே சேர்ந்து மேல் படிப்பு படிப்பதற்காக முயற்சி செய்தால் அதை நிச்சயமாக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற நேரங்களிலே பர்மிஷன் கோரி அவர்கள் கடிதம் அனுப்பிட வேண்டும். அந்த கடிதத்தினை பொதுவாக நிராகரித்திடக்கூடாது. அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய லெஷர் டயத்திலே தான் செய்கின்றார்கள், படிக்கின்றார்கள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட அதிலே ஒரு 3 கண்டிஷனை வைத்திருக்கின்றார்கள். என்ன கண்டிஷன் என்றால், அவர் அந்த கல்வி கற்பதனால் அவர் அலுவலகத்திலே செய்யக்கூடிய அந்த திறனிலே சற்று பிறந்து போகக்கூடாது. அது சரியாக அலுவலக பணிகளை பார்த்திட வேண்டும் என்பதை உறுதி செய்திட வேண்டும். இரண்டாவதாக முன் அனுமதி பெற வேண்டும். மூன்றாவதாக இந்த கோர்ஸிலே சேர்ந்து இருப்பதனால் இந்த கோர்ஸை முடிப்பதற்காக எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் தரப்பட வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் கேட்க மாட்டேன் என்பதை ஒரு கண்டிஷனாக கேட்க வேண்டும். இதற்காக ஒரு அண்டர்டேக்கிங் என்பதை, அதாவது இந்த ப்ரொபோஸ்டு கோர்ஸ் என்பது என்னுடைய அலுவலக பணியிலே எந்த விதமான குந்தகத்தை விளைவிக்காது, நான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் கேட்டிட மாட்டேன் என்பதற்கான அந்த டெக்ளரேஷன் கொடுத்தால் அந்த டெக்ளரேஷனை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நிராகரிக்காமல் அவரை அனுமதித்திட வேண்டும் என்றுதான் இந்த விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை ஒற்றிய 2-3 விளக்க ஆணைகளும் வெளிவந்திருக்கிறது. அனைத்து விளக்க ஆணைகளும் இதனை ஒட்டியே இருப்பதனால் இதுதான் விதியாகும். ஆக சாதாரணமாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனிலே மேல் படிப்பிற்காக நான் படிக்க விரும்புகிறேன், அவுட் சைட் தி நார்மல் ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்று கேட்டால் அதை மறுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படி ஒரு வேளை மறுக்கப்பட்டால் அடுத்த உயர் அதிகாரிக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் செய்யலாம். நீங்கள் அதற்கான மேல்முறையீட்டினை விதி 15 குறிப்பிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.